பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பந்தய சாலையில் ஓடுகிற ஒரு ஓட்ட பந்தயத்தை போல இருக்கிறது. பந்தய சாலையில் ஓடும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆனால் அதில் ஒருவன் மட்டும்தான் வெற்றி பெறுவான், இந்த உலக பிரகாரமாக. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகிற எல்லாரும் வெற்றிகரமாக ஓடும்போது தேவன் அந்த வெற்றிகரமாக ஓடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இங்கே பவுல் சொல்லும்போது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் வெற்றிகரமாக ஓடுகிறவர்கள் அவங்க கவனமாக ஓடி ஒரு அழிவுள்ள கிரீடத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடும் பொழுது பார்த்திங்கன்னா, அழிவில்லாத நித்திய கிரீடத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென். ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது, அந்த கிரீடத்தை வெற்றி பெறுகிறவர்கள், இந்த உலகத்தில் ஓடுகிறவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுகிறவர்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறார்கள். ஆனால் அந்த ஓடுகிறவர்கள் எப்படி ஓடுகிறார்கள்னு சொன்னால், இச்சை அடக்கமாய் ஓடுகிறார்கள். ஆமென். இச்சை அடக்கத்தோடு கூட அவங்க ஓடும்போது அந்த கோலை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கென்று வைத்திருக்கிற கோல் தேவனுடைய ராஜ்யம், பரலோகம். அந்த லக்கை நோக்கி நாம் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். பவுல் சொல்லும்போது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய லக்கு பார்த்திங்கன்னா பரலோகம், தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் வாழுகிற, இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற சொத்துக்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். ஆனால் அழிவில்லாத அந்த கிரீடமாக இருக்கிற அந்த பரலோகத்தை, அந்த பரம ராஜ்யத்தை நாம் சென்றடைய வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் ஓடுகிற நாம் ஒவ்வொருத்தரும் எப்படி ஓட வேண்டும்? நம்முடைய கவனம் சிதறாமல் இச்சை அடக்கமாக ஓடி அந்த அழிவில்லாத அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருத்தரும் பெறுவதற்கு நம்ம கவனமாக இச்சை அடக்கமாக ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பார்த்திங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இச்சை என்கிற அந்த பாவத்தில் விழுந்து தங்கள் ஓட்டத்தை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். ஆமென். இந்த பார்த்திங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இச்சை அடக்கம் இல்லாமல் ஓடுகிறார்கள். ஓடும்போது அவங்க அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த லக்கை அடையாமல் வழியிலே அவங்க இழந்து போய் விடுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும், நம்ம லக்கு தேவ ராஜ்யம், பரலோகம், அதை நோக்கியே நாம் என்ன செய்ய வேண்டும்? இச்சையடக்கமாக ஓடும்போது அந்த தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். அதனால் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் ஓடும்போது நமக்கு நிறைய போராட்டம் இருக்குது. இந்த இச்சை அடக்கம் என்கிற அந்த காரியத்தில் அவங்க நிறைய போராட்டம் இருக்கிறது. அதை நாம் ஜெயிக்க வேண்டும். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, சிம்சோன் அந்த இச்சையான பாவத்தில் இருந்தனால அவன் அந்த வெற்றிகரமாக தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கலை. அவன் அந்த இச்சை என்கிற அந்த பாவத்தில் அடிமையாகி அதிலிருந்து வெளியே வராமல் சிக்கி அதிலே அழிந்து போய்விட்டான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அந்த இச்சைங்கிற ஆவி பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக ஓடுவோம், இச்சை அடக்கத்தோடு கூட ஓடுவோம். தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் ஆசைப்படாமல் நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் கவனமாக இச்சை அடக்கமாய் நாம் ஓடும்போது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த அழிவில்லாத கிரீடமாக இருக்கிற தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எனவே நம் ஒவ்வொருத்தரும் இச்சை அடக்கமாக ஓடுவோம். இச்சை என்கிற அந்த அசுத்தமான கிரியைகளை விட்டு ஒரு நல்ல கவனமாக இச்சை அடக்கத்தோடு கூட நமக்கென்று சொல்லி வைத்திருக்க அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த லக்கை நோக்கி நாம் ஓடுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த புதிய நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் அமையப் போகிறது. ஆமென். எனவே நம் ஒவ்வொருத்தரும் இச்சை அடக்கமாக ஓடுவோம். நமக்கு அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிப்பதற்கு நாம்
கவனமாக இச்சு அடக்கமாக ஓடி வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நான் கேட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் இச்சை அடக்கமாய் கவனமாய் ஓட ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு முன்பே இருக்கிற அந்த லக்கு பரலோக ராஜ்யம், அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபை தாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.